ரிஷபராசி இந்த 2025 சனி பெயர்ச்சி, புதன் தசையும் கேது தசையும், இந்த 2 கிரக தசைகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த சனி பெயர்ச்சிக்கு 2025 மார்ச் 29 திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி, வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி 2026 வருது. இந்த திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி வரக்கூடிய சனி பெயர்ச்சிக்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த சனி பகவான். உங்களுடைய வயது காலத்தில் புதன் தசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், கேது தசை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? முதல்ல புதன் தசையை பார்ப்போம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் புதன் தசை நடைமுறைக்கு வரும்? கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 73 வயதிலிருந்து 90 வயது வரைக்கும் புதன் தசை நடைமுறைக்கு வரும். நான் சொல்லக்கூடிய தசை அப்படிங்கிறது முன்ன பின்ன வரலாம், 1 வருடம் 2 வருடம் முன்ன பின்ன வரலாம். 90 வயசுக்கு மேலே 7 வருடங்கள் 97 வயசு வரைக்கும் கேது தசை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 65 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் புதன் தசை. 82 வயசுலேருந்து 89 90 வயசு வரைக்கும் கேது தசை. மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு 60 வயசுலேருந்து 77 வயசு வரைக்கும் புதன் தசை. 77 வயசுக்கு மேலே 7 வருடங்கள் 84 வயசு வரைக்கும் கேது தசை. இது மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் வயதில் முதல்ல புதன் தசையை பார்ப்போம். சனி பகவானுடைய பயிற்சி, இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ரிஷபராசியில் என்னதான் சனி பயிற்சி ஆனாலும் சரி, அடுத்து இதே வருடத்தில் மே மாதத்தில் குரு பயிற்சி ஆகுது, ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த பயிற்சிகள் ஆனால் கூட வாழ்க்கையில் மாற்றங்களே வரல, ஏதோ போயிட்டுருக்கு, என்னென்னமோ பயிற்சி சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு மாறுமா அப்படின்னு நினச்சா மாற மாட்டேங்குது, எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இந்த புதன் தசை உங்கள் வயது காலத்தில், நான் ஒவ்வொரு தசைக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், புதன் தசைக்கு மட்டும் தனியாக. இந்த வயது காலகட்டத்தில் புதன் தசை வருது. அந்த புதன் தசைங்கிறது யார்? உங்கள் ராசிக்கு யார்? இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நல்ல ஒரு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துடுவார் இந்த ராசிக்கு. சுக்கிரனோட வீட்டுக்கு புதனும், புதனோட வீட்டுக்கு சுக்கிரனும் யோகாதிபதிகள். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரால் நல்ல பலன்களை கொடுக்கணும். அப்போ நல்ல பலன்களை கொடுக்கல. ஏன் இது ஏன் நல்ல பலன்களை கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா கோச்சார பலன்களுக்கு போகலாம். ஏன்னா 11ஆம் இடத்துல சனி நல்லா இருக்குது, அந்த யோகத்தை கொடுக்கும், அந்த வருமானத்தை கொடுக்கும், வேலை வாய்ப்பு கொடுக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்கும். அதில் அது குரு பயிற்சிலாம் அப்படி தான் சொல்கிறாங்க, எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் எதுவும் நடக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் இதே லக்கணமாக வந்தால் கூட ஒரு சில பேருக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா அது பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த தசைங்கிறது நல்லா போயிட்டுருக்கு, ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துட்ருக்கும். அவங்க ஒரு மேம்போக்காக தான் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு தசைகள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த புதன் தசை எப்படி இருக்கும் அவங்க சுய ஜாதகத்தில்? இதே லக்கணமாக வந்தாலும் அந்த லக்கணத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த புதன் தசை நன்மை செய்யாது. அதே ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தசை பண்ணாலும் அந்த புதன் தசை நன்மை செய்யாது. ஏன்னா ராகு கிட்ட தன்னுடைய காரகத்துவத்தை கொடுத்துரும். ராகு கிரகணப்படுத்திடும். கேது பகவானும் அதே மாதிரி தான், அந்த கிரகத்தை கிரகணப்படுத்திடும். டோட்டலாக அதை வேலை செய்ய விடாது அந்த 2 கிரகங்களும். இன்னொன்று, யோகம் செய்யாத கிரகம் இருக்கு இல்லையா உங்கள் ராசிக்கு, இதே லக்னமாக இருந்தால் யோகம் செய்யாத கிரகத்தோடு சேர்ந்து தசை பண்ணுறது, புதன் எதுவும் கூட சேருதோ அதுவாக மாறிடும். ஆனால் அவர் வீட்டில் இருக்கும்போது தான் அவராக இருப்பார். இப்போ மிதுன ராசியில் இருக்கார், எந்த கிரகத்தோடு இருந்தாலும் அந்த தசை நல்லாயிருக்கும். அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கார், எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் அந்த தசை நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல நீசமாயிட்டான்னு வச்சிங்களேன், நீச வக்கரமானால் கூட பரவாயில்ல, அந்த தசை நல்லாயிருக்கும். ஆனால் நீசமாயிட்டு சூரியனோட அஸ்தங்கமாகிறது, இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது, இல்லை அவயோக கிரகங்களோட நட்சத்திரம் ஏறி இருக்கிறது, இது எல்லாமே இருந்ததுன்னா இந்த புதன் தசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நன்மை செய்யாது. புதன் தசையை பொறுத்த வரைக்கும் முன்னாடி 7 வருடம், பின்னாடி 10 வருடம், முன்னாடி 10 வருடம், பின்னாடி 7 வருடம், இப்படி பிரித்து பேச முடியாது. 7.5 சனி, அஷ்டம சனி ஏதாவது ஒன்று கிராஸ் ஆச்சுன்னா மட்டும் அதில் எப்படி இருக்கும், அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு எப்படி இருந்திருக்கும், அதே மாதிரி 7.5 சனி ஆரம்பித்த பிறகு எப்படி இருந்திருக்கும், 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்,
அப்படின்னு மட்டும் சொல்லலாம். இல்லை 7 சனி முடிஞ்ச பிறகு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இது பிரித்து வேலை பார்க்காது. எந்த கிரகத்தோடு சேருதோ அதுவாக மாறிடும் இந்த புத பகவான். அதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இந்த புதன் தசையில். அதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஆனால் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி கெடுக்காது. எந்த அமைப்பில் இருந்தாலும் கெடுக்கிற வேலையை பார்க்காது. அதனால் கொடுக்க முடியாத தவிர மற்ற கிரக புத்திகள், மற்ற கிரகங்கள் நடத்தக்கூடிய புத்திகள் புதன் தசையில் அதுதான் நிறைய கெடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் குரு மறைஞ்சிச்சுனாக்கா வேலை போயிடும், இல்லை பொருளாதாரத்தில் நெருக்கடி கொடுக்கும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. குரு பகவான் நல்லா இருந்துச்சு, அந்த தசை வரலனா கூட கோச்சாரத்தில் வரும்போதெல்லாம் ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் அந்த கோச்சாரத்தில் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், இப்போ உங்களுக்கு தசையும் சரியில்லைன்ற பட்சத்தில் கோச்சாரத்தில் வரும்போது அது ப்ராப்ளத்தை தான் கொடுக்கும். வேலை இழப்பு, பொருளாதார இழப்பு, இது மாதிரி நிறைய நெருக்கடிகளை இந்த புதன் தசையில் கொடுத்துருக்கும். இது மாறுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாறும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு யோகராக வந்தால், வேறு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால், இது வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு மட்டும். நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லை உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த புதன் தசை நல்லது பண்ணும் அப்படின்னா, 6, 8, 12 ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருக்கக்கூடாது. இந்த ராசிக்கு யோகர் வந்துடுவார், யோகம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துடுவார். இப்போ 2ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல இருந்து சிறப்பு, 11ஆம் இடத்துல நீச வக்கரமாக இருந்தால் சிறப்பு, நீசமாக இருந்தால் சிறப்பு கிடையாது. அதுவும் இல்லாத ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்தாலும் அங்கே வக்கரமாக இருந்தால் பரவாயில்ல. ராகு கேதுக்களோடு சேரக்கூடாது. ராகு கேதுக்களோடு சேராமல் நீ தனித்த புதன் நல்ல ஒரு நட்சத்திரம் ஏறி, அதாவது யோகாதிபதி நட்சத்திரம் ஏறி அந்த யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம் மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடாது. யாருக்கு மறையக்கூடாதுன்னா புத பகவானுக்கு மறையக்கூடாது. அது மாதிரி இருந்தால் அந்த புதன் தசைங்கிறது சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது உங்கள் பசங்களுக்கு சுப விசேஷம் நடக்கிறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, செவ்வாயோடு சேர்ந்ததுன்னா கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி கொடுத்துரும். அதாவது மண் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும் செவ்வாயோடு சேர்ந்தா. தொழில்காரகனோட சேர்ந்தா தொழிலெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். வேலை வாய்ப்பு, தொழிலெல்லாம் சிறப்பாக கொடுத்துரும் உங்களுக்கு. வண்டி வாகன சேர்க்கை, வீட்டில் வந்து நல்ல விசேஷம் நடக்கிறது, வீடு கட்டுறது, இது மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க வைக்கும் இந்த புதன் தசையில். அதாவது உங்களுக்கு கஷ்டத்திலே இருக்கிறீங்க அப்படின்னா அது என்ன காரணம், நல்லா இருக்கிறீங்க நல்லா போயிட்டுருக்க அதுக்குன்னா என்ன காரணம், எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போது 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ அவயோக தசை நடக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு குரு ஒரு காரணம். 2 வருஷமாக கோச்சாரத்தில் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதோ ஜென்ம ராசியில் இருக்கிறதோ இதுமாரி நிறைய கஷ்டங்கள் உண்டு குருவால். இப்போ குரு பயிற்சி வேறு 2ஆம் இடத்துக்கு. இப்போ பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்காது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு வரக்கூடிய 2.5 வருட காலத்துக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் ஏற்றம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழில் ரீதியாக கடன் பிரச்சனை தீர்றது, வீட்டில் யாராவது நோய் நொடியில் இருந்தாலோ இல்லை நீங்கள் நோய் நொடியில் இருந்தாலோ, இப்போ புதன் வந்து 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ 6ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறிந்தாலோ பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும். உடல்நிலை ரீதியாக மருத்துவம் எடுத்துகிட்டே வருவீங்க, அந்த மருத்துவம் இப்போ கம்மியாகும். இதே புத பகவான் 5ஆம் அதிபதியோடு சம்மந்தப்பட்டாலோ 5ஆம் அதிபதி நட்சத்திரம் ஏறினாலோ சுய சம்பாத்திய சொத்தாக இருந்தாலும் சரி, இல்லை பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதிகப்படியாக கூட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இப்போ லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி அதை தீர்த்து வைக்கும். 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு எது இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான போக்கு இந்த காலகட்டங்களில் உண்டு. உடல்நிலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். அதாவது 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களுடைய வயது காலத்தில் சுமார் ஒரு 55 வயசுலேருந்து 97 வயசு வரைக்கும் புதன் தசை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நடக்கும். எந்த வயதில் இருந்தாலும் சரி புதன் தசை நடக்குதா, நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்களா, இப்போ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். கோச்சாரத்தில் உங்களுக்கு கிரகங்கள் நல்லா இருக்குது. இப்போ சனி கொடுக்க வேண்டிய பலன்களை கண்டிப்பாக குரு பகவான் கொடுப்பார். உங்கள் ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் தான் 2ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. கோச்சார ரீதியாக அவர் ஒரு நல்ல இடத்துல இருக்கார். அப்போ பொருளாதார வரவு கொடுக்கும். இந்த டைமில் சொத்து பத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். இந்த நேரத்தில் 5ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டாலே சொத்து பத்து பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. உடல்நிலை தொந்தரவுகள் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு தசை நடத்துச்சுனாக்கா உடல்நிலை தொந்தரவுகள் வந்து வெளியே வருவீங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை இந்த புதன் தசையில் நீங்கள் பார்க்கலாம். சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு வருவீங்க, பசங்களுக்கு வரன் கிடைக்காது, இப்போ வரன் கிடைக்கும். இந்த டைமில் குரு உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும். சனியுடைய டிஸ்டர்பன்ஸே கிடையாது.
இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அருமையான யோகம் சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை. இந்த கேது தசை வயதான காலகட்டத்தில் வரும். இந்த வயதான காலகட்டத்தில் வர கேது தசை இந்த ராசிக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா அப்படின்னு நம்ம புதன் தசைக்கு சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா கேது அமர்ந்த வீடு உங்கள் லக்னம், உங்கள் லக்னத்துக்கு கேது அமர்ந்த வீடு. இப்போ கேது பகவான் யோகம் செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா, இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய வீடு அப்படின்னாக்கா புதனுடைய வீடு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய வீடு. ஆனால் சனி தசை மாதிரி அது கோச்சாரத்தில் சனி நல்லாவே இருக்குது. அப்போ இந்த தசையும் நல்லா இருக்கும். இந்த கேது தசையும் சனியோட வீட்டில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவயோகம் செய்யக்கூடிய வீடு எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த கேது பகவானுக்கு குருவுடைய வீடும் சுக்கிரனோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் உங்கள் லக்னத்துக்கு இதே லக்னமாக இருந்தால், வேறு லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீடு எதுன்னு பாருங்கள். அந்த வீட்டில் இந்த கேது பகவான் இருந்துச்சுன்னா இந்த 7 வருடங்கள் கடுமையான கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும். யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்துச்சுனாக்கா யோகத்தை கொடுத்துருக்கும். ஆனால் யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தாலும் அந்த யோகம் கொடுக்கக்கூடிய கிரகம், அதாவது கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேதுவுக்கு மறையாமல் இருந்தால்தான் சிறப்பு. மறைஞ்சிருந்ததுன்னா அது கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும். நிறைய அது அவயோக தசை மாதிரி தான். கிட்டத்தட்ட கணக்கில் எடுத்துக்கணும் 90% கெடுபலன்களை அதிகமாக செய்யும் இந்த கேது பகவான் தசை. இப்போ எப்படி இருக்கோ 2 விஷயம்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ நல்லா இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், கேது தசை ஆரம்பிச்சிலேருந்து எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னா அது அவயோகத்திலேருந்து தசை பண்ணுது. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, முன்னாடி 3 வருஷம் பின்னாடி 3 வருஷம் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லா இருக்கும். மாறும், எப்படி பார்த்தாலும் மாறும். ஒரு மாற்றம் தெரியும். முன்னாடி இருந்தாலும் சரி, நீங்கள் பின்னாடி இருந்தாலும் சரி, ஒரு சில மாற்றங்கள் இந்த கேது தசையில் தெரியும். ஏன்னா கிரக மாறுதல்கள் இந்த வருடம் 2025 அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் கடந்த 2 வருஷமாக சொல்ல தேவையில்ல, ஒரு 3 வருஷமாக ராகு கூட சேர்ந்ததுல இருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும், இப்போ குரு பயிற்சி இதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆச்சுனாக்கா 2ஆம் இடத்துக்கு போயிடும். ஏன்னா குரு ராகு சேர்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கும்போதும் 12ஆம் இடத்துல இருக்கும்போது விரைய குரு, இப்போ ஜென்ம ராசியில் குரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 3 வருடங்கள் உங்களுக்கு கடுமையான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. கோச்சார ரீதியாக உங்களுக்கு தசையே சரியில்லைன்ற பட்சத்தில் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கும். இப்போதைக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது 2ஆம் இடத்துக்கு போகுது. இப்போதைக்கு இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு குரு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அருமையான டைம் சொல்லலாம். கேது தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், இப்போ சனி பகவான் 11ஆம் இடம் அருமையான இடம். உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி. வீட்டில் யாருன்னா தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த தொழிலில் பிரச்சனைகளை கொடுத்துதா, நிறைய வருமானம் இல்லாமல் தொழில் மாற்றிட்டே இருக்காங்களா, இப்போ நிரந்தரமான தொழில் அமையும். வீட்டில் யாராவது வேலை தேடுறாங்களா, அவங்களுக்கு வேலை கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, வண்டி வாகன சேர்க்கை, வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் இருந்தாலோ இல்லை செவ்வாய் சம்மந்தப்பட்ட நட்சத்திரம் ஏறி தசை நடத்தினால் இந்த கேது பகவான் தசை உங்களுக்கு வீடு சார்ந்து முன்னேற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வரவு உண்டு. இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். உடல்நிலை தொந்தரவுலேருந்து வெளியே வருவீங்க. அதாவது நோய் நொடி எதனா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா இப்போ கேது தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம். பின்னாடி வரக்கூடிய 3 வருடத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நல்ல ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். கேது தசையில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கேது தசை ஆரம்பித்த பிறகு தொழில் இல்லை, மொத்த தொழில் அப்போ புதன் தசையிலே நல்லா இருந்தேன் நான். ஆனால் தொழில் பார்த்தீங்கன்னாக்கா கேது தசையில் ஒன்றுமே இல்லை, மொத்தமாக வாங்கிச்சு. புதன் தசையில் என்ன கொடுத்ததோ அப்படியே கேது தசையில் மொத்தம் வாங்கிட்டு போயிடுச்சு, ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துடும். அது மாதிரியான ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த டைமில் இந்த தொழிலை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. அதுக்காக தொழில் செய்யாமல் இருக்க முடியாது, அதுதான் நமக்கு வாழ்வாதாரம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம கூட மாட இருந்து உதவி பண்ணிகிட்டு இருக்கணும். எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். தொழில் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பேர் மட்டும் அவங்க பேருக்கு மாற்றிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்கனாக்கா ஓரளவுக்கு பிரச்சனைகள் கம்மியாகும். கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பீங்க, வருமானம் வராது. ஆனால் இப்போ வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் நொடி பிரச்சனைக்கு நான் நிறைய சொல்லிட்டேன். குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் எதுவாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய 2.5 வருடத்துக்கு இந்த சனி பயிற்சி 2.5 வருடத்துக்கு குருவுடைய நகர்வுகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. தசாபுதி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கேது தசையில் சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில்
லக்ன யோகராக வந்து அந்த லக்னத்துக்கு கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்துல பாவகிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. சனி செவ்வாய் அப்படி இல்லைனாக்கா உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த கிரகங்களோட சேர்க்கை இருந்து தசை நடத்துச்சுனாக்கா நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேது தசையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவர்களுக்கு எல்லாமே இப்போது 2025 பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி, மற்றபடி குருவுடைய நகர்வுகள் அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் கேது தசை இருந்தாலும் சரி, தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. நன்றி.